இப்போ போர்டில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 3 நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். 1.4 எக்ஸசைஸில் தேர்ட் சம். ஸோ லாஜிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதால எக்ஸாமில் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. ஒரே ஒரு வாட்டி டிபார்ட்மெண்டல் கொஸ்டின் பேப்பரில் அப்பியர் ஆன ப்ராப்ளம் இது. கிராஃப் த ஃபங்க்ஷன் f of x equal to x cube and f of x g of x equal to x power 1 by 3. ரெண்டு கிராஃப் கேட்குறாங்க, ரைட்? ரெண்டு கிராஃப் கேட்குறாங்க, ரைட்? f of x equal to x cube ஒரு கிராஃபு, இது ரெண்டுக்கும் கிராஃப் வரைங்க. அப்புறம் f dot gக்கும் கிராஃப் வரைங்க சொல்கிறாங்க. அப்போ எஃப்க்கு ஒரு கிராஃபு பாருங்க. நம்மளோட ஒர்க் என்ன இந்த ப்ராப்ளம்லனா, நம்பர் 1 graph of f of x, number 2 graph of g of x, number 3 graph of f dot g, number 4 conclusion to which we arrive at. Okay, அப்போ நான் முதல்ல இந்த கிராஃப் எல்லாம் முதல்ல ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி f dot g ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 கிராஃப் நமக்கு தேவை இல்லையா? 3யுமே நம்ம சைமல்டேனியஸாக வரைகிறதுக்காக f dot g முதல்ல ரெடி பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் லிசன். சொல்யூஷன் f of x equal to x cube. So equation 1, g of x equal to x power 1 by 3. Equation 2, let us find f dot g. That can be written as f dot g of x. Formula என்ன? f of g of x. g of x ஓட வேல்யூ என்ன பாருங்க? x power 1 by 3. g of x ஓட வேல்யூ பாருங்க, x power 1 by 3. இப்போ f of x power 1 by 3 வேணும். f of x னா என்ன? x cube இல்ல? f of x னா என்ன? x cube. அப்போ f of x power 1 by 3 னா x power 1 by 3 the whole cube. புரியுதா? f of x னா x cube, f of x power 1 by 3 னா x power 1 by 3 the whole cube. ரெண்டு கேன்சல் ஆனா என்ன வந்துடும்? x. ரைட்? அப்போ f dot g அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன வந்துடுது? x ன்னு வந்துடுது. ரைட்? This is equation 3. So to draw the graph for number 1 y equal to x, number 2 y equal to x cube, number 3 y equal to x power 1 by 3. அதுக்கப்புறம் conclusion. y equal to x ங்கிறது f dot g குள்ள கிராஃப், y equal to x cube-ங்கிறது f of x குள்ள கிராஃப், y equal to x power 1 by 3ங்கிறது g of x குள்ள கிராஃப். அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்கன்னா கன்க்ளூஷன் கேட்குறாங்க. ரைட்? ஓகே, லிசன். இப்போ முதல்ல நம்மளோட ஒர்க் வந்து கிராஃப் வரைகிறதுல இருக்கட்டும். அதுக்கப்புறம் we do the conclusion. ரைட்? பாருங்க, ஃபஸ்ட்டு நான் y equal to x-க்கு கிராஃப் வரைகிறேன். பாயிண்ட் சொல்லுங்க. x y 2 2 1 1 0 0 -1 -1 -2 -2. ரைட்? y equal to f-க்கு நம்ம கிராஃப் வரையும். x and y are equal. ஓகே, ஓகே. இது எல்லாமே நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா 2 2ஆகவே எடுத்துக்கிறேன். பாருங்க, 2 4 6 8 சொல்லுங்க. 2 4 6 8 y axis, x axis. இந்த பக்கம் -2 -4 -6 -8. கீழே -2 -4 -6 -8. ஓகே, y equal to x முதல்ல பிளாட் பண்ணலாம். பாருங்க, 2, 2 1, 1 0, 0 -1, -1 -2, -2 அப்படி போயிட்டே இருக்கும். 3, 3 4, 4 அப்படி போயிட்டே இருக்கும் அந்த லைன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரைட் லைன் which is actually
f dot g, that is y equal to x. Okay, in the straight line இப்போ அடுத்த ரெண்டு கிராஃபோட எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு பார்க்கணும், அதான் வேலை. அடுத்த கிராஃப் என்ன, y equal to x cube பாருங்க, y equal to x cube பாருங்க, வேல்யூ சொல்லுங்க, x y -2 -1 0 1 2. corresponding values of y நம்ம கண்டுபிடிக்கணும். corresponding values of y நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, -2 cube னா -8, -1 cube னா -1, 0 cube னா 0, 1 cube னா 1, 2 cube னா 8 இல்ல. சொல்லுங்க, x cube அப்படின்னா ஒரு -8 -1 0 1 8. ஓகே, ஸ்கேல் வேணும். ஸ்கேல் எழுத இடம் இல்லாததால் நான் இங்கே எழுதுகிறேன். நீங்கள் கரெக்டாக அந்த கிராஃப்லேயே எழுதணும், ஸ்பேஸ் இல்லை, கன்க்ளூஷனோட எழுதணும். கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter equal to 2 units, y axis 1 centimeter equal to 2 units. This is the scale. graph ஓட ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் நீங்கள் அந்த ஸ்கேல் எழுதிடணும். நான் ஸ்பேஸ் இல்லாததால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாட்டமில் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸை நான் பிளாட் பண்ணும்போது -2, -8 -2, -8 இங்கே வருது. ஓகே, -2, -8 -1, -1 அது இதுலேயே மீட் ஆகுது பாருங்க. ஓகே, 0, 0 அதுவும் அந்த கிராஃப்லேயே மீட் ஆகுது. 1, 1 அதுவும் அந்த கிராஃப்லேயே மீட் ஆகுது. 2, 8 2, 8. ஸோ y equal to x cube இருக்கிற 5 பாயிண்டில் 3 பாயிண்ட் அந்த லைன்லேயே லை ஆகுது, ரைட்? எனிவே டயக்ராமில் வரைகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை. லிசன் கேர்ஃபுல்லி. இது புரியுதா பாருங்கள், நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சா தான் தெரியும். அந்த லைனுக்கும் கர்வுக்கும் நடுவில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் ஏரியாஸ் இருக்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். நான் தான் எல்லோ லைனில் வரைஞ்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பெருசாக எடுத்து வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த லைனுக்கும் கிராஃபுக்கும் நடுவில் முடிஞ்சால் உங்கள் வீடியோவை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். எனக்கு அந்த மெத்தடாலஜி தெரியல. y equal to xன்னு நம்ம வரைஞ்ச லைனுக்கும் y equal to x cube இப்போ வரைஞ்ச கிராஃபுக்கும் இந்த எல்லோ லைனில் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனும் அந்த கர்வும் அது ரெண்டுக்கும் நடுவில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் ஸ்பேஸ் இருக்கிறத கவனத்தில் வைங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் y equal to x power 1/3ங்கிற கிராஃப் நம்ம வரையணும், ரைட்? y equal to x power 1/3ங்கிற கிராஃப் நம்ம வரையணும். ஓகே, ஸோ y equal to x power 1/3ங்கிற கிராஃப் நம்ம வரையணும். x வேல்யூ y வேல்யூ 0 1 8 -1 -8. ஓகே, கரஸ்பாண்டிங் y வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அகைன் x power 0 power 1/3 1 power 1/3 8 power 1/3 is 2 -1 power -1/3 -1 power 1/3 is -1 -8 power 1/3 is -2. தட்ஸ் ஆல். ஓ, இதுக்குள்ள டேபிள் 3 கிராஃப்குள்ள டேபிளும் நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இது என்ன கிராஃப் பாருங்க, எக்ஸ் கியூபில் f of x equal to x cube கிராஃப். அடுத்து நம்ம வரைய போகிறோம் f of x equal to x power 1/3ங்கிற கிராஃப். அதுலேயும் பாருங்கள் 0, 0 3 பாயிண்ட் காமனாக இருக்குது. 0, 0 1, 1 -1, -1. அதுதான் இந்த ப்ராப்ளமில் உள்ள முக்கியமான ரிலேஷன். இந்த 3 பாயிண்ட் சேமாக இருக்குது. அப்புறம் 8, 2 நம்ம மார்க் பண்ணணும். 8, 2 இங்கே வரும். அப்புறம் -8, -2 நம்ம மார்க் பண்ணணும். -8, -2 நம்ம மார்க் பண்ணணும், ரைட்?
அந்த கிராஃப் பாருங்க, தேர்ட் குவாட்ரண்ட்ல லைனுக்கு கீழே அந்த கர்வ் போகுது, அது ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லைனுக்கு மேலே போகுது. அப்போ ஒரு லூப் லைக் ஸ்ட்ரக்சர் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த லூப் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல வருதான்னு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கிராஃப் ஷீட்டில் போட்டிங்கன்னா அது ரொம்ப கிளியராக இருக்கும். ரைட். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் f of x equal to x power 1/3. இது f dot g equal to x. இப்போ ரெண்டு கர்வுக்கு நடுவில் ஒரு லைன் இருக்குது. ரைட். ரொட்டேஷனில் தேர்ட் மாடல். நான் ரூல் இங்கே எழுதுகிறேன். ரொட்டேஷன் சொல்லிட்டேன். ரிஃப்ளெக்ஷன் சப்டிவிஷன் சி. போன ப்ராப்ளம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1 and 2ல் உள்ள 8 சப்டிவிஷன்ஸ்லேயும் ரைட் சைடில் ஒரு காலம் இருந்தது, ஸ்பேஸ் இருந்தது, எல்லா ரூல்ஸும் நம்ம எழுதி போட்டிருந்தோம். இப்போ இடம் இல்லாததால் இதில் யூஸ் ஆகிற ரூல் மட்டும் எழுதுகிறோம். ரிஃப்ளெக்ஷன் about reflection of y equal to f of x about the line y equal to x. About the line y equal to x என்ன கிடைக்கும்னா f y equal to f inverse of x. அப்போ இன்வெர்ஸ் கிராஃப் கிடைச்சிருக்கா? அதான் f dot g. ரைட். அப்போ f of xும் g of xும் இன்வெர்சஸ் டு ஈச் அதர். அதான் கன்க்ளூஷன். ரைட். f of xுக்கும் g of xுக்கும் இடையில அந்த ஸ்ட்ரெயிட் லைன், அது ரெண்டும் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் y equal to xங்கிற கான்செப்டில் வந்துடுது. ரைட். பாருங்கள், இப்போ கன்க்ளூஷன் எழுதுகிறேன். அப்போ ஒன்று இன்வெர்ஸ் f and g are inverses to each other. ரிஃப்ளெக்ஷன் அபவுட் y equal to x னா என்ன சொல்லுங்க? f and g are inverses to each other. ஸோ இங்கே எழுதுகிறேன், f and g are symmetrical about y equal to x. Therefore g of x equal to f inverse of x. Right. f and g are inverses to each other. So g of x is the inverse image of f of x. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதால எக்ஸாமில் கேட்கறதில்ல. ஒரே ஒரு வாட்டி டிபார்ட்மெண்டல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். Continue your journey to wisdom.